ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான ஈஷா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்க. இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பேய் பூதம் இது மேலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இந்த ஒரு சூழல்ல ஒரு சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியார் செஞ்ச கொடுமையில அந்த பொண்ணு இறந்தே போயிடுறா. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்த பேய்னால தான் அந்த பொண்ணு செத்தா அப்படின்னு இந்த சாமியார் கையை விரிச்சிடுறாருங்க. இதையெல்லாம் பார்த்தா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. பேய் ஓட்டுறேன் பூதத்தை ஓட்டுறேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போலிச்சாமியாருங்க ஊருக்குள்ள இருக்கிறானுங்க. அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இந்த ஒரு சூழல்ல ஒரு சாமியார் சொல்றாரு, என்னால பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்றத நிரூபிச்சு காட்ட முடியும். அதற்காக இந்த பேய் வீட்டுல ஒரு 3 நாள் வந்து ஸ்டே பண்ணணும். இது வரைக்கும் அந்த பேய் வீட்டுல தங்கின எல்லோருக்குமே அமானுஷமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்குது, உணர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் சவாலா எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுல ஸ்டே பண்ணுங்க. அப்படி இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு எதுவுமே ஆகல, எதுவுமே நடக்கல அப்படின்னா நான் இந்த சாமியார் வேலையவே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சேலஞ்ச் வைக்கிறாருங்க. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க 4 பேரும் அந்த பேய் வீட்டுல போய் தங்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 ஸ்கூல் பசங்களை காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. வழக்கம் போல ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்க 4 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கேட்கறான், பேய் பூதம் இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு. ஏன்டா இப்படி கேட்கற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா ஹேங் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காவுடைய ஃப்ரெண்டும் அதே மாதிரி ஹேங் பண்ணி இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இறந்து போன அந்த அக்காவுடைய ஆன்மா தான் அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்களும் அதே மாதிரியான விஷயத்த பண்ணி இறந்து போயிட்டதா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, டேய் இதெல்லாம் நம்பாதரா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டுக்கதையை பேசிட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேய் அது பூதம் அது எல்லாம் டிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே சின்ன வயசுல இருந்தே இந்த பேய் பூதம் இது மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லாம வளர ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பொண்ணை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு இரவு நேரங்கள்ல அவ பாட்டுக்கு எழுந்திருச்சு வெளியில வரதும் சுடுகாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சமாதி மேல உட்கார்றதுமா இருந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுடைய அம்மா ரொம்பவே கவலையா இருந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்க. தான் பொண்ணுக்கு என்னமோ ஒன்று ஆயிடுச்சு, அதனாலதான் அவளுடைய நடவடிக்கைகள்ல பல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட போய் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. அந்த நபர் ஒரு சாமியாரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாருங்க. அந்த சாமியாரை பத்தி சொல்லணும்னா அவர் சாதாரண சாமியார் கிடையாது, பேய்களுக்கெல்லாம் பேய் பூதங்களுக்கெல்லாம் பூதம், மொத்தத்துல பேய் ஓட்டுறதுல சக்தி வாய்ந்த ஒரு ஆளு. அந்த நபர்கிட்ட நம்ம உதவி கேட்டோம்னா கண்டிப்பா உங்க பொண்ணை குணப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாருங்க. சொன்ன மாதிரியே இந்த சாமியாரை வர வைக்கிறாங்க. இந்த சாமியார் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியால முனியம்மா அப்படின்ற ஒருத்தங்க இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணோட நடவடிக்கைகள்லாம் மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்குது. இரவு நேரங்கள்ல எழுந்திருக்கிறதையும் சுடுகாட்டுக்கு போறதையும் அந்த பொண்ணு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா இறந்து போனவங்களோட ஆத்மா தான் இந்த பொண்ணை பிடிச்சி வச்சிருக்குது, அந்த ஆத்மாக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை கட்டி வச்சு மந்திரமெல்லாம் போட்டு உண்மையை சொல்லு, நீ யாரு, எதற்காக வந்திருக்க, எதற்காக இந்த சின்ன பொண்ணை பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அந்த பொண்ணு கத்தரா சத்தம் போடுறா. ஆனாலும் இந்த சாமியார் விட்டுறதா இல்லைங்க. சந்தனம் குங்குமம் அப்படின்னு எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நீ இப்படி கேட்டாலாம் பதில் சொல்ல மாட்டேன், உனக்கு சாட்டை எடுக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சாட்டை எடுத்து இந்த சின்ன பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை அடிக்காதீங்க, அவ ரொம்ப பாவங்க, பேய் ஓட்டலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க அப்படிங்கும் போது, இப்படி எல்லாம் சொல்லாதமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உன் பொண்ணோட உடம்புல இருக்கிற பேய் வந்து போகும், உன் பொண்ணு குணமாகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம துடிக்கிறா. இந்த சாமியார் அடிச்ச அடியில அந்த பொண்ணு செத்தே போயிடுறாங்க. ஆனா இந்த சாமியார் நான் பேய தான் ஓட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலண்டுக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 4 பேர் இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த 4 பேர் வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 சின்ன பசங்களை பார்த்தோம் இல்லையா, இந்த பேய் பூதம் இது மேலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வளர ஆரம்பிச்சாங்களே, அந்த 4 பேர் தான். பேய் ஓட்டுறன்ற பேர்ல அந்த சாமியார் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கிறான், இந்த பொண்ணோட உயிரையே எடுத்துட்டான் அப்படின்ற விஷயம் இவங்க 4 பேருக்கும் தெரிய வருது. அந்த அம்மா அழுவறதையும் அந்த குழந்தை இறந்து கிடக்கிறதையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த 4 பேர்த்துல ஒரு பொண்ணு பேர் தான் நைனா. நைனா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் கேக்குதுங்க. என்னன்னு எழுந்து வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இந்த ஃபுட் ஸ்டெப் எல்லாம் இருக்குது. என்னடா அது நம்ம வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ஃபுட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க இருக்கக்கூடிய கர்டைனுக்கு பின்னாடி செத்து போன பொண்ணு அப்படியே பேயா நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே நைனாவுடைய கனவுங்க. அடுத்த நாள் காலையில அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லி, அந்த பொண்ணு செத்து போனதுல இருந்து என்னோட கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா, சயின்ஸை நம்புறவங்க நம்ம இந்த காலகட்டத்திலயும் பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில போலிச்சாமியார்கள் நிறைய பேர்த்தோட உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த குழந்தையோட உசுரை வாங்கினவன். அதனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த 2 பசங்க சொல்றாங்க, சரி இந்த சாமியாரோட உண்மை முகத்தை மக்கள் கிட்ட வெளிப்படுத்தி போலீஸ்ல காட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல இவங்க 4 பேர் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த சாமியார் கிட்ட இவங்க கிளைண்ட்டுங்க மாதிரி போறாங்க. ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கிறதாகவும் அந்த பேய் ஓட்டத்திற்காக வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆண்கள் 2 பேரும் முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப பெண்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ற மாதிரி போயிட்டு அந்த சாமியார் மக்களை
மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மொபைல்ல வீடியோவும் எடுக்கிறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ரீசெண்டா ஊருக்குள்ள யார் இறந்து போயிருக்கா அப்படின்ற ரிப்போர்ட்டை கேட்கிறாருங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் ரீசெண்டா இங்க இந்த ஆள் இறந்து போயிருக்காரு, அங்க அந்த ஆள் இறந்து போயிருக்காரு அப்படின்ற டீடைல கொடுக்குறாரு. உடனடியா வெளியில வந்த இந்த சாமியார் பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்ட நபர்கள் கிட்ட உனக்கு இந்த பேய் தான் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இறந்தவங்களுடைய பேரை சொல்லி பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஊருக்குள்ள இப்படி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு இந்த சாமியாருக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டா அந்த நபரோட பேரை சொல்றாரு, நம்ம சாமியாரோடைய மகிமையே மகிமை அப்படின்னு ப்ரொமோட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை தான் ஆல்ரெடி பொண்ணுங்க 2 பேரும் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துட்டாங்களே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால போட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. போலீஸ்க்கு இந்த தகவல் தெரிய வந்து இந்த போலீஸ் சாமியாரை அரெஸ்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. அந்த சாமியாரை இவங்க டார்கெட் பண்றாங்க, ஸ்பை வேலை பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த சாமியார் இந்த திருநீர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தூவுறாருங்க. அதை தூவுன உடனே பாதிக்கப்பட்டவங்க டக்குன்னு கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. எல்லோரும் போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த திருநீர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து இவங்க ஆய்வு நடத்தி பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அதுல கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கெமிக்கலை பாதிக்கப்பட்டவங்க மேல தூவும் போது அந்த கெமிக்கலோட ஸ்மெல்னால அவங்க மயக்க அடைஞ்சிருவாங்க. உடனே பேய் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க. இந்த விஷயத்தையும் இவங்க 4 பேரும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. இது டிவில எல்லாம் கூட வருதுங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து நைனாவோட அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்குடி தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, டிவில நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டைரக்டாவே சொல்றாங்க. இப்படி உன் பேர் மீடியால எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா உன யாரு கல்யாணம் பண்ணுவா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நைனா ஒரு விஷயத்த சொல்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சாமியார்னால கொல்லப்பட்டா இல்லையா, அந்த பொண்ணுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்திருக்குதுங்க. மெடிக்கல் ரீதியா குணப்படுத்த வேண்டியதை இந்த சாமியாருங்க அட்வான்டேஜா பயன்படுத்தி பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. பேய் பிடிச்சிருக்குன்னு வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சைக்காலஜிக்கலா இருக்கும். அதை சயின்டிபிக்கா ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே குணமாயிரும். பட் இதே அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிற இந்த சாமியாருங்க மக்களை ஏமாத்துறானுங்க. நான் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கிறேன், நல்லதுதான் பண்றேன் அப்படின்னு நைனா சொல்றாங்க. இப்ப நைனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இதுல அபர்ணா மற்றும் வினய் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு திருமணமாகி இப்ப அபர்ணா வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நைனா கிட்ட ஷேர் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க கேங்ல கல்யாணம் இருக்கிறார் இல்லையா, அவரு நைனாவை காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ வரைக்கும் காதல சொல்ல கிடையாது. வினய் தனியா கூட்டிட்டு போயிட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அபர்ணாவும் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, வீட்டில் அக்செப்ட் பண்ணல, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. ஆனா நீ இன்னுமே உன்னோட மனசுல இருக்கக்கூடிய காதல சொல்லாம இருக்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைதியாடுறா அவளுக்கு கேட்ட போது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண் பயப்படுறாருங்க. என்னதான் சின்ன வயசுல இருந்து இவங்க 4 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கல்யாண் நைனா கிட்ட காதல சொல்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாருங்க. சிச்சுவேஷன் அமையும் போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க எப்போதும் போல ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் கார்த்திக் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரோட போட்டோவை கொண்டாந்து நம்மளோட அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. நாம சாமியாருங்களை தானே டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன ஒரு டாக்டர் போட்டோவை காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. ஆதிதேவ் அப்படின்னு இந்தியாவை சார்ந்த ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருந்திருக்காருங்க. இவர் ஒரு நியூரோ சர்ஜனா இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபராக இருந்திருக்காருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்டர் ஆதிதேவோடைய மனைவி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால இறந்து போயிட்டாங்க. அது ஒரு நேச்சுரல் டெத் கிடையாது, கொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதிதேவ் மேல வழக்கு தொடுத்து வழக்கு நடந்துட்டு இருந்திருக்குதுங்க. ஆனா சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அவங்க வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் இவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கும் சுத்து வட்டார ஆட்களுக்கும் தெரியாமே போயிடுச்சுங்க. இப்ப ரீசெண்டா ஒரு காட்டு பகுதிக்குள்ள இவர் ஒரு சாமியாரா இருக்கிறதாகவும் அங்க பேய் பிடிச்சிருக்குன்னு வரவங்களுக்கெல்லாம் இவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் தெரிய வருது. உச்சத்துல இருந்த ஒரு டாக்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எதற்காக இங்க வந்து பேய் ஓட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும், டாக்டரா இருந்துட்டு இப்ப பேய் ஓட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு. இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குது. சோ இவர் ஒரு ஃப்ராடு அப்படின்றத மக்கள் கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் நான் இந்த டாக்டரோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னமோ இந்த டாக்டர் ரொம்பவே டேஞ்சரான ஆளுன்னு தோணுது. அதனால இது வரைக்கும் நம்ம பண்ணதே போதும், இதோட இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல கல்யாணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்க சொசைட்டில பாய்சனா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளோடைய மனைவி இறந்ததுக்கும் இவரோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன எதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த டாக்டர் ஆதிதேவ் இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. அதனால இவங்க 4 பேர் பாத்தீங்கன்னா ஒரு கார் எடுத்துட்டு இங்க இருந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இவங்க போற வழியில இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல புண்ணியவதி அப்படின்ற ஒரு லேடிக்கு திருமணமாகி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான குடும்பம். இப்போ கணவன் மனைவி பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக பைக்ல கிளம்புறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த புண்ணியவதி. அங்க கட் பண்ணா ஒரு சிவ பக்தரை
நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவர் சிவன் கிட்ட போய் உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காருங்க. ரீசெண்ட் டேஸ்ல அவரோட பொண்ணோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கு. அவ தைரியமா இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவளுக்கு நான் சிவம்மா அப்படின்னு பேர் வச்சேன். எல்லோரும் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. பக்கத்துல ஏதோ ஒரு சாமியார் இருக்கிறாராம். அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட சொல்றாங்க. நான் என்னோட பொண்ணை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணை கூப்பிட்டு ஒரு ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப விளையாட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இதனால டிரைவிங்ல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுங்க. அதே ரோட்ல ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புண்ணியவதி அப்படின்ற ஒரு லேடியை நம்ம பார்த்தலையா, அந்த லேடி தன்னோட குடும்பத்தோட பைக்ல வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு வளையற இடத்துல இவங்க 2 பேரும் இடிக்கிற மாதிரி போய் எப்படியே கஷ்டப்பட்டு கல்யாண் காரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுவாருங்க. அப்பாடா ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்தரா இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. அதே சமயம் புண்ணியவதியோட கணவரும் பக்கவா பிரேக்க போட்டு வண்டியை நிப்பாட்டிடுறாருங்க. பையனும் சேஃபா இருக்கிறான், அவரும் சேஃபா இருக்கிறாரு. நல்ல வேலை புண்ணியவதி ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி புண்ணியவதி உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போதாங்க தெரிய வருது, தட்டு தடுமாறி புண்ணியவதி அந்த மலை மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்த வேகத்துல அவங்களுடைய தலை அங்க இருக்கக்கூடிய பாறையில போய் இடிச்சதுல ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. புண்ணியவதியோட கணவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட அந்த வழியா ஆட்டோல பாத்தீங்கன்னா சிவம்மா அப்படின்ற பொண்ணோடைய அப்பா வராருங்க. அவர்கிட்ட இவர் இந்த விஷயத்த சொல்ல உடனடியா அவர் அந்த மலையில இருந்து கீழே இறங்கி போய் பாக்குறாரு. ஆனா புண்ணியவதியை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உயிர் போற தருவாயோட கடைசி நிமிஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. புண்ணியவதியோட கண்ணு அந்த சிவம்மாவோடைய அப்பா கண்ணை பார்த்துட்டு அப்படியே இறந்து போறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாம இந்த 4 பேரும் அந்த இடத்துல இருந்து கார்ல கிளம்பிடுவாங்க. அங்க கட் பண்ணா ஆதிதேவ் அப்படின்ற சாமியார் இருக்கிற இடத்துக்கு இவங்க 4 பேரும் வந்துடுறாங்க. தூரத்துல ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறாங்க. இந்த ஆதிதேவ பாக்குறதுக்காக நிறைய மக்கள் வந்திருக்கிறாருங்க. பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்ட அவங்களுடைய குழந்தை, மனைவி, அண்ணன், தம்பி அப்படின்னு நிறைய பேர்த்த கூட்டு வந்திருக்காங்க. டாக்டர் ஆதிதேவ் கிட்ட பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் நிப்பாட்டும் போது ஆதிதேவ் கையில உருண்டையா சாப்பாடு வச்சிருக்காருங்க. அந்த சாப்பாட்டை விக்டம் கிட்ட கொண்டு வந்துட்டு அந்த சாப்பாட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று இருக்குது. அது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் போலங்க. தூரத்துல இருந்து இவங்க பாக்குறாங்க இதெல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சதுதான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதாங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வராரு. அப்போ இந்த ஆதிதேவ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சாப்பாட்டை எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி காமிச்சிட்டு அந்த சாப்பாட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நார்மலா தான் இருக்குது. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட உங்க பொண்ணுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் மெடிக்கல் ரீதியா ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இவர் மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா இங்க வரதே கொஞ்சம் பேர் தான். அவங்க மூலமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா வரவங்களையே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு அனுப்புறாருன்னா சம்திங் ராங் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. அடுத்த ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த பொண்ணோட சாப்பாட்டுக்குள்ள பிளாக் கலர்ல என்னவோ இருக்கு. இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ள கூட்டிட்டு போக சொல்றாங்க. அடுத்து இந்த சிவம்மாவை கொண்டாந்து நிப்பாட்டும் போது அந்த பொண்ணோட சாப்பாட்டுல எதுவுமே இல்லைங்க. நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தூரத்துல இருந்து இவங்க கவனிக்கிறாங்க. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்கு தான் போல அப்படின்னு நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்க சிவம்மாவோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, அவரு பேய் பிடிச்ச மாதிரி ஆகுறாருங்க. அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்க ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா இவங்க 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள நோக்கி தான் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமா இவங்களை அட்டாக் பண்ற நோக்கத்தோட ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாமியாருங்க எல்லாம் வந்து இந்த சிவம்மாவோட அப்பாவை தடுத்துறாங்க. அவரை கண்ட்ரோலை எடுத்து அந்த இடத்துல இருந்து கூட்டு போறாங்க. அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றத உறுதி செய்யறாங்க. இப்ப இந்த ஆதிதேவ் அப்படின்ற டாக்டர் இருக்கிறார் இல்லையா, இவங்க 4 பேருமே தனிப்பட்ட முறையில சந்திச்சு நீங்க யாரு, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம கல்யாண் சொல்றாரு, இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்ட கேட்கணும். ஒரு டாக்டரா இருந்துட்டு இங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க மக்களுக்கு பேய் ஓட்டுறேன் பூதத்தை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே, எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணி மக்களை ஏமாத்தணும், ஏன் இப்படி ஒரு பொழைப்பை பொழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இந்த ஆதிதேவ் சொல்றாரு, இது நான் ஏமாத்துறேனா, நான் மக்களை ஏமாத்த கிடையாது, மக்களுக்கு இதை நான் ஒரு சேவையா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச உதவியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் மக்களை ஏமாத்தல அப்படின்றாரு. இந்த பூமியில உங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டு உலகம் இருக்குது. அந்த இருட்டு உலகத்தின் மூலமா பாதிக்கப்படுறவங்களை காப்பாத்துறதுக்குன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டு மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இவரோட மனைவி இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கும் இதுல நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்குது. ஆதிதேவோடைய மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஆண்மக்கள் மூலமா பரிச்சயம் ஏற்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்ததா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம ஆண்மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆண்மக்கள் ஒருத்தனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவனை பயங்கரமா ஆட்டி படைக்கும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஆதிதேவ் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பட் இந்த 4 பேர்த்துக்குமே ஆரம்பத்துல இருந்தே இந்த பேய் பூதம் இதெல்லாம் எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சாமியாரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஆதிதேவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால இந்த பேய் பூதம் இருக்கிறது எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும், வேணும்னா நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதைத்தானே இவங்களும் எதிர்பார்க்கறாங்க. இவங்க 4 பேர்த்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு அபடனான வீட்டுக்கு இவர் கூட்டிட்டு போறாருங்க. பல ஆண்டுகளா அந்த வீட்டுல யாருமே வசிக்கிறது இல்ல போல, கைவிடப்பட்ட நிலைமையில தான் அது இருக்குது. இந்த வீடு இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம், இந்த வீடு கட்டப்படும் போதே பாத்தீங்கன்னா மேஸ்திரி வந்து ஒரு 2 பேர்த்த கொலை பண்ணிட்டு அவரும் இந்த இடத்துல இறந்து போயிருந்திருக்காரு. இந்த வீட்டை கட்டணும்னு நினைச்சவங்க ரொம்ப கனவோட தான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இந்த வீட்டை பக்காவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. வீட்டோட புனியோஜனை அன்னைக்கு காலையில இருந்து
ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே இல்லாம இருந்திருக்குது. ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் ஏற்பட்டு இந்த வீட்டுல இருந்தவங்க அடுத்தடுத்து சாக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரங்களும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்களும் இந்த வீட்டுல பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சு ஓடி இருந்திருக்காங்க. நிறைய மரணங்கள் இந்த வீட்டுல நடந்திருக்குது. நீங்க 4 பேர் வந்து பேய் பூதம் இதெல்லாம் எதுவுமே இல்ல நம்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க இதை சவாலா எடுத்துட்டு அதிகபட்சமா இல்ல குறைஞ்சபட்சமா ஒரு 3 நாள் மட்டும் இந்த வீட்ல ஸ்டே பண்ணுங்க. நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்தையுமே உணரல அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சாமியார் வேலையை விட்டுட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துடுறேன், நீங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆதிதேவ் அப்படின்ற சாமியார் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர்த்தையுமே அந்த வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. சோ வீட்டு வாசல்லையே பாத்தீங்கன்னா கோடு கோடா போட்டு ஏதோ ஒரு மந்திரம் எல்லாம் பண்ண மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் என்னதுன்னு பார்க்கும்போது 1000 தான் இருந்தாலும் உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால உங்களோட பாதுகாப்புக்காக நான் சில விஷயங்களை எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்போ இவங்க 4 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இதுல அபர்ணா மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த வினய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆதிதேவ் அப்படின்றவர் சாமியார் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நியூராலஜிஸ்ட். பிரெயினை பத்தியும் பிரெயின் கேம்ஸை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர். அதனால கண்டிப்பா நம்ம கிட்ட பிரெயின் கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. அதை முறியடிச்சு நம்ம அவரை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். 3 நாள் இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சமாதானப்படுத்திட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. சோ நீண்ட நாட்களாவே அந்த வீடு யூஸ் பண்ணப்படாதனால பால் அடைஞ்சு கிடக்குதுங்க. அப்புறம் வினயும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண போறாங்க. ரூம்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா வினய் அங்க இருக்கிற கட்டல்ல படுத்துக்கிறாரு. அப்ப அப்புறம் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு பால்கனி கிட்ட வராங்க. இப்ப இந்த சாமியார் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா மேஸ்திரி சுத்திய வச்சு ஒரு நபரை போட்டு அடின்னு அடிச்சு கொல்ற மாதிரி அப்புறம் எனக்கு தெரியுதுங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. பார்த்தா அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். திடீர்னு மேல இருந்து எவனோ ஒருத்தன் கைத்துல தொங்குற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்து பயந்து போய் பட்டுன்னு கண்ணை மூடிடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இன்னொரு பக்கம் மேல இருந்து அந்த ஓட்டு மேல ஒரு டெட் பாடி வந்து விழுகுது. அதை பார்த்ததும் அப்புறம் நான் பயங்கரமா சத்தம் போட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு வினய் ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்னவோ ஒன்று இருக்குது, என்னால உணர முடியுது, நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன அந்த சாமியார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு வினய் சமாதானப்படுத்துறாரு. பட்டுன்னு அபர்ணா சொல்றாங்க, எனக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, அதுவும் பர்டிகுலரா இந்த ஸ்கின்னை பர்ன் பண்ணா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, வினய் சொல்றாரு, இது பாலடைஞ்ச பங்களா, பல வருஷமா பயன்படுத்தப்படவே இல்லை இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு தோணுது, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நைனா நின்று இந்த வீட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கல்யாண் போறாரு. எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்பதான் கல்யாண் சொல்றாரு, இல்ல அபர்ணா மட்டும்தான் ஒரு மாதிரி டல்லா இருக்கா, அவளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நைனா சொல்றாங்க, பயம் வரது கரெக்ட் தான், மனசுல இருக்கக்கூடிய பயம் எல்லாம் இப்ப போயிரும், போனதுக்கு அப்புறம் இதே இடத்துல அவ தைரியமா ஸ்டே பண்ணுவா, இந்த சாமியார் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில அபர்ணா கூட வினய் இருக்கிறது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கு நைனா சொல்லுவாங்க, என்னடா நீ மட்டும் என்ன குறைஞ்சவனா, சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன், சோ நீ கல்யாணம் பண்ணினா உன்னோட மனைவியும் நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவர் யோசனை பண்றாரு, நம்ம காதலிக்கிறதே இவளை தான், இவகிட்ட காதல சொல்ல முடியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு இவங்க கிட்ட ஒரு வவ்வால் ஒன்று வருதுங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. சரி யதார்த்தமா அந்த வவ்வால் கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா போன வவ்வால் திரும்பவும் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்து பறந்து போகுது. நைனா சொல்றாங்க, இந்த சாமியார் சொன்னார் இல்லையா, இந்த மந்திரம் எல்லாம் போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த கோட்டையெல்லாம் தாண்டி நம்ம உள்ள வந்துட்டோம்ல, அதனாலதான் இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம கல்யாணம் அப்படியே பாக்குறாருங்க. பட்டுன்னு நைனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நானும் இந்த சாமியார் மாதிரி பேசுறேன்னு பயந்துட்டியா, இதெல்லாம் யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வானத்தை பாக்குறாங்க. வானத்துல பாத்தீங்கன்னா மேகங்கள் வழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா தெரியுதுங்க, சொர்க்கத்துக்கு போற வழி மாதிரி தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா இந்த ஆதிதேவ் அப்படின்றவரு இந்த சிவம்மா அப்படின்ற அந்த பொண்ணோட அப்பாவை ஒரு பாதாள சிறையில அடைச்சு வச்சிருக்காருங்க. அங்க போயிட்டு நீ யாரு எதற்காக இவரோட உடம்புக்குள்ள இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சிவமோட அப்பா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பிஹேவ் பண்றாரு, எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் இந்த சாமியாரு தலையில மந்திரம் எல்லாம் போட்டு கைய வைக்கிறாரு, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கையெடு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவம்மா அப்பா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சத்தம் போடுது, நீ யாரு எதற்காக இவரோட உடம்புல இருக்கிற, எதற்காக அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த ஆத்மா விஷயத்த சொல்லுதுங்க. சிவம்மா அப்பா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வேற யாரும் கிடையாதுங்க, வர வழியில புண்ணியவதி அப்படின்ற ஒரு லேடி தலையில அடிபட்டு இறந்து போனாங்க இல்லையா, சாவறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டே இறந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ அவங்களோட ஆன்மா பாத்தீங்கன்னா இவரோட உடம்புக்குள்ள வந்திருக்கும். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு அழகான குடும்பத்தை சதைச்சிட்டு ஒண்ணுமே தெரியாம போனாங்க இல்லையா, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் வந்திருக்குது. அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த ஆதிதேவ் அப்படின்றவர் மந்திரமெல்லாம் போட்டு அந்த ஆத்மாவை அமைதியா இருக்க வைக்கிறாரு. அங்க கட் பண்ணா இந்த பங்களாவை காட்டுறாங்க. அப்புறம் நான் வினயும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பங்களாக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதுவும் குறிப்பா இந்த பங்களாவோட கேட்டு கிட்ட ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து பட்டுன்னு அபர்ணா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சவங்க எங்க இருந்துடா இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து
எழுந்திருச்சு இந்த பங்களாக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது கருகுன வாடை அடிக்க ஆரம்பிக்குதுங்க. மார்னிங் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஸ்கின்னை பர்ன் பண்ணா ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் எங்க வருதுன்னு பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருந்த பெட்ரூம்குள்ள இருந்து தான் வருது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வினய்க்கு பக்கத்துல பாதி எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து கத்தவும் முடியாம சத்தம் போடவும் முடியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அந்த உருவம் ஆடிக்கிட்டே பட்டுன்னு அபர்ணாவை பார்த்து திரும்ப பாருங்க. சத்தம் போட்ட உடனே பட்டுன்னு வினய் கண் முழிச்சிருவாரு. இந்த சத்தத்தை கேட்டு நைனாவும் கல்யாணும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பாதி எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, நீ பயப்படாத பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்புறம் நான் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. வினய் சமாதானப்படுத்துறாரு. இவங்களை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு கல்யாணும் நைனாவும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கல்யாண் சொல்றாரு, எனக்கும் வித்தியாசமான ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படி அந்த ஸ்மெல் வரும்போதெல்லாம் அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீயும் இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இந்த கல்யாண் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த சாமியார் தான் இந்த மாதிரி சீப் ட்ரிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நம்மள பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மெல்லை தேடி இவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரூமுக்குள்ள ஹோம குண்டமெல்லாம் போட்டு அதுல இருந்து புகை வந்துகிட்டு இருக்குதுங்க. சோ அந்த புகையில இருந்து தான் இந்த ஸ்மெல் வருது அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சாமியார் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது, நல்லா படிச்சு பிரெயினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவரு. அது மட்டும் இல்லாம ஹியூமன் சைக்காலஜியும் அவருக்கு அத்துப்பிடி. அதனால இவரு அந்த ஹோம குண்டத்துல ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து இவர் எரிய விட்டுருந்துருக்கிறாரு. ஸோ அந்த கெமிக்கலை இவங்க சுவாசிக்கிறதன் மூலமா இவங்களுக்கு ஹாலுசினேஷன் வருது. ஸோ இந்த சாமியார் வந்து நம்மளுக்கு ஹாலுசினேஷன் உருவாக வச்சு பேய் இருக்கிறதா நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு கல்யாணும் நைனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிவம்மாவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட கையில இருக்கக்கூடிய கட்டை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு பிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போ ஒரு நாள் எப்படியோ முழுவதுமா அந்த பங்களால இவங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நாள் காலையில இந்த சாமியாரான ஆதிதேவ் அந்த இடத்துக்கு வராருங்க. அவர்கிட்ட இவங்க டீடைல்டா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நீங்க மக்களை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த முடியாது, ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு வந்தவங்க தான். நீங்க வீட்டுக்குள்ள ஒரு ஹோமகுண்டம் வச்சு அதுல கெமிக்கலை எல்லாம் போட்டு எங்களுக்கு ஹாலுசினேஷன் வர வச்சு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா திங்க் பண்ண வைக்கிறீங்க. இதன் மூலமா நாங்களும் பேய் இருக்கு போதம் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போயிருவோம். இப்படிதானே மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சாமியார் சொல்றாரு, எனக்கு உங்களை ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உண்மை சொல்லணும்னா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். இந்த இடத்துல ஸ்டே பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அமானுஷத்தினால உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உள்ள ஒரு பூஜையை போட்டு நீங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே மந்திரம் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். மத்தபடி நான் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கல, உங்களை ஏமாத்தணும்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் ஈடுபடல அப்படின்னு சொல்ல, சும்மா கட்டுக்கதையெல்லாம் கிளப்பாதீங்க, நேர்மையா நாங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்கிறோம், நீங்களும் நேர்மையா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு அந்த சாமியார் சொல்றாரு. இவங்க 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஹோம குண்டத்தையும் வெளியில போட்டிருக்கக்கூடிய அந்த மந்திர கோலத்தையும் வந்து நீங்க கிளியர் பண்ணணும். சோ அடுத்த 2 நாள் வந்து நீங்க எங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்றதை நாங்க பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாமியார் யோசனை பண்றாரு, கடவுள் கிட்ட இதுக்கு மேல நடக்க போற விஷயத்த நீ தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹோம குண்டத்தையும் வெளியில போட்டிருந்த அந்த மந்திர கோலத்தையும் அசிஸ்டன்ட்டுகளை வச்சு அழிச்சு விட்டுறாருங்க இந்த சாமியார். இன்னொரு பக்கம் இந்த சிவம்மாவோட அப்பாவோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா கையில இருக்கக்கூடிய கயிறை வாயால கடிச்சு பிச்சுட்டாருங்க, அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாரு. இப்போ இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஸ்டே பண்ண வந்த மாதிரி தெரியல, அப்படியே ஜாலியா பிக்னிக் வந்த மாதிரி இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடுகளுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய ஆடுங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம நைனாக்கும் கல்யாணுக்கும் வானத்துல ரவுண்ட் ரவுண்டா வித்தியாசமான அந்த மேகத்தை அபர்ணா பாக்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்க, அபர்ணா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும் போது டக்குன்னு அபர்ணா நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆடு ஒன்று மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த ஆட்டை பார்த்துட்டு அது கூட விளையாடிட்டு நைனா அந்த ஆட்டுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க, அந்த ஆடு பாத்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கும். அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆடுங்களும் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. அந்த ஓடுன அந்த ஆடு பாத்தீங்கன்னா அந்த மலை மேல இருந்து பட்டுன்னு கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு இறந்து போகுங்க. அதை பார்த்து பயந்து போன அபர்ணா இனிமேல் இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நைனா பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்குது. உடனே நைனாவை சமாதானப்படுத்திட்டு கல்யாணம் அங்கிருந்து போயிருவாரு. இப்போ அந்த இடத்துல தன்னந்தனியா அபர்ணாவுடைய கணவனான வினய் மட்டும் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல இவரை சுத்தி வளைச்சு பல நாய்ங்க நின்னுட்டு இருக்கும். அந்த நாயை பார்த்து இவர் பயந்துகிட்டு பின்னாடி ஒரு அடியா எடுத்து வச்சுட்டு வருவாரு. கீழே பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளங்க விழுந்தா அந்த ஆட்டுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இந்த வினய்க்கும். பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவங்கள சத்தம் போட்டு கூப்பிடலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பாங்க ரொம்ப வேகமா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நாய் பாத்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரும். அவ்வளவுதாங்க, இவரு அந்த பாறையில இருந்து கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு சுத்தமா தெரியல. அங்க கட் பண்ணா இந்த சிவம்மாவோட அப்பாவை காட்டுறாங்க. அவரோட உடம்புல தான் இந்த புண்ணியவதியோட ஆன்மா இருக்குது. நேரா தன்னோட குடும்பத்தினர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு அறுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாருங்க. வெளியில புண்ணியவதியோட போட்டோ வச்சுக்கிட்டு பக்கத்துல கணவர் அழுதுகிட்டு இருப்பாரு. வீட்டுக்குள்ள போய் தன்னோட பையனை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே
வெளியே இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒரு பைத்தியக்காரன் உள்ள வந்து பையனை தூக்கிட்டு போறதுக்கு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த சிவம்மாவுடைய அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த சிவம்மாவுடைய அப்பா கை காட்டுவாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருக்கும் புரியாதுங்க, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அங்க கட் பண்ணா ராத்திரி ஆகுது. இந்த பங்களாவை காட்டுறாங்க. இந்த பங்களா கேட்டு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. அது வேற யாரும் கிடையாதுங்க, காலையில அந்த பாறையில இருந்து கீழே விழுந்தாரே நம்ம வினய், அவர் தான். ஒண்ணுமே ஆகாத மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அவரோட நடவடிக்கைகள்லாம் நமக்கு மாற்றம் தெரியுதுங்க. அவரே செத்து போய் பேயா தான் வந்திருப்பாரு போல. உள்ள வந்த உடனே வினயை பிடிச்சி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போயிருந்த, இவ்வளவு நேரம் ஆளவே காணும், நம்ம உடனடியே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த வினய் சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே, 2 நாள் இங்க ஸ்டே பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம் அப்படிங்கும் போது, நேத்து நடந்ததையும் காலையில இருந்து நடக்கிறது எல்லாத்தையும் நீங்களும் கண்ணால பாத்தீங்க தானே, இதுக்கு மேல இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, போலாம் அப்படின்னு சொல்லி அபர்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வினயும் சரி, கல்யாணும் சரி, நைனாவும் சரி, நம்ம அபர்ணாவை சமாதானப்படுத்துறதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்க. அபர்ணா சொல்றா, நீங்களா இருங்க, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட போகும்போது டோர் விசித்திரமான சத்தங்க. அந்த சத்தத்தை கேட்டு அபர்ணா பின்னாடி வந்துடுறா. அவ கல்யாணி என்னன்னு பாக்குறதுக்காக கிட்ட போறான். டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு நபர் உள்ள வராரு. அவர் வேற யாரும் கிடையாது, சிவம்மாவுடைய அப்பா தான். புண்ணியவதியோட கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. இவங்க 4 பேரும் தெரிச்சடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவர் அங்கேயும் இங்கேயும் விழுந்து அடிச்சு இவங்க 4 பேர்த்தையும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவங்க காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆளாளுக்கு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த சிவம்மாவுடைய அப்பா இனி தன்னோட மகன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று லேடி வாய்ஸ்ல அழுவுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான், இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 4 பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா, ஆதிதேவ், அவரு மந்திரமெல்லாம் போட்டு இந்த நபரை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாரு. யார் இவர், எதற்காக எங்களை அன்னைக்கு இருந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த சாமியார் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த நபரோட உடம்புக்குள்ள புண்ணியவதி அப்படின்ற ஒரு பெண்ணோட ஆத்மா இருக்குது. அந்த பெண்ணை நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிருந்திருக்கீங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நைனா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு கதை, எப்படி டக்குன்னு ஒரு கதையை யோசனை பண்ணி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் தான் பண்றாங்க. இதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது, நாளைக்கு புதுசா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 4 பேரும் திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிருவாங்க. ஆனாலும் நம்ம கல்யாணோட மனசுக்குள்ள இவங்க அட்டாக் பண்றதுக்காக அந்த நபர் ஓடி வரும்போது பாறையில ஒரு குத்திடுவாருங்க. ஒரு சாதாரண நாள் பாறையில குத்துனா கையை தான் டேமேஜ் ஆகி ரத்தம் வரும். ஆனா அங்க பாறையே உடஞ்சு விழுங்க. எப்படி அந்த நபருக்கு அவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப வெளியில 2 குழந்தைங்க கத்துற மாதிரியான சத்தம் கேட்குங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி எழுந்திருச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில வருவாருங்க. வெளியில வந்து பார்த்தவருக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்னு போயிருங்க. அங்க 2 குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா தலையில்லாம நின்னுகிட்டு இருப்பாங்க. பயத்தோட உச்சகட்டத்துல கண்ண மூடி திறந்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. வானத்துல பார்த்தா 2 நிலவு தெரியுங்க. ஒரு நிலவு இவருக்கு சிவப்பு கலர்ல தெரியும். அங்க கட் பண்ணா ஊருக்குள்ள ஒரே கூட்டமா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த சாமியார் போறாரு. என்னாச்சு, என்ன கூட்டம் அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அவங்களோட 2 குழந்தைங்களுக்கு பாய்சனை கொடுத்துட்டு ரயில்வே ட்ராக்ல விழுந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கு இவர் பிரேயர்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஒருவேளை அங்க இறந்து போனவங்களோட ஆத்மாவை தான் கல்யாண் வீட்டுல பாத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அங்க கட் பண்ணா இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா, ஆதிதேவ், அவரு வந்து 4 குழியை தோண்டி அந்த 4 குழியில 4 பொம்மைகளை வச்சு ஒரு விசித்திரமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில, அதாவது 3வது நாள், வினய் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருதுங்க. அவனை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது. உடனே வீட்டை விட்டு வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தவனுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. வானத்துல ஒரு சூரியனுக்கு பதிலா 2 சூரியன் தெரியுது. என்னடா அது இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்யாணுக்கு எப்படி 2 நிலவு தெரிஞ்சதோ அந்த மாதிரி வினய்க்கும் 2 சூரியன் தெரியுதுங்க. வழக்கம் போல இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அந்த 4 பொம்மைகளுக்கும் ரிச்சுவல்ஸ் பண்றதுக்காக எல்லாம் போவாரு. அதே சமயம் இந்த வினய் இருக்கிறான் இல்லையா, நேரா கல்யாண் பக்கத்துல போய் உட்காந்துட்டு கல்யாண் கிட்ட சொல்லுவான், நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும், ஆனா உன்னோட காதலை இப்போ வரைக்குமே நீ போயிட்டு அவகிட்ட சொல்லவே இல்லை, நமக்கு கொஞ்சமான காலங்கள் தான் இருக்குது, கூடி சீக்கிரம் நீ போய் உன்னோட காதலை சொல்லிடு, ஏன்னா நம்ம எல்லோருமே இங்கிருந்து போறோம் அப்படின்ற மாதிரி வினய் சொல்றான். வினய் சொல்ற அந்த வார்த்தையில ஏதோ ஒரு ஹிடன் டீட்டெயில் இருக்குதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பேரலா இந்த ஆதிதேவ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அந்த 4 பொம்மைகளுக்கும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுவாங்க. இப்ப வினய் பாத்தீங்கன்னா அபர்ணா கிட்ட போய் பக்கத்துல உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாருங்க. இங்கதான் உட்காந்துட்டு இருந்தா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வீடு முழுக்க தேட ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் நம்ம கல்யாண் இருக்கிறார் இல்லையா, தன்னோட காதலியான நைனா கிட்ட காதலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்காரும் போது நைனாவே ஆட்டோமேட்டிக்கா காதலை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அபர்ணா கத்துற சவுண்ட் கேட்குங்க. அடிச்சு பிடிச்சு உள்ள வந்து பார்த்தா வினய ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இழுத்துட்டு போன மாதிரி சொல்லுவாங்க. அப்ப கல்யாண் இந்த இடத்துக்கு வந்து நின்று எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஆனா நைனா மட்டும் கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாங்க. அது எல்லாமே அந்த சாமியார் பண்ற இல்யூஷன் தான், நீ அதை இதையும் நினைக்காதவா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துவாங்க. அந்த ஒரு ரூமுக்குள்ள தானே இந்த வினய் மாயமா மறைஞ்சான், அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு கல்யாண் மட்டும் உள்ள போய் பார்ப்பான். உள்ள ஒண்ணுமே இருக்காது. வெளியில வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது இந்த அபர்ணாக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்குங்க. இவர் கரெக்டா பயந்துட்டு கையை காட்டுவாரு. அபர்ணாவை அந்த உருவம் தூக்கிட்டு போயிடும். இதை பார்த்து கல்யாண் மிரண்டு போயிருவாருங்க. சோ இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கல்யாண் உடனடியா தன்னோட காதலியான நைனாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாருங்க. அப்ப அந்த கருப்பு உருவம் அந்த வீட்டு மேல நின்று இவங்களை கவனிக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுவாங்க. இப்ப அந்த மலை உச்சி மேல இவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ இப்படி அவசர அவசரமா கூட்டு வந்திருக்க அப்படின்னு நைனா கேட்க, அப்பதான் கல்யாண் சொல்லுவாரு, அந்த வீட்டுல என்ன ஒன்று இருக்கு, நான் சொல்றத நம்ப அப்படின்ட்டு. சும்மா நீ அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்க, அங்க ஒன்றும் கிடையாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைனா பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. அவ கிளம்பி போகும்போது அந்த இடத்துல அந்த கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குங்க. இந்த கல்யாணம் டார்கெட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி வர ஆரம்பிக்கும். இவன் ஒரு ஸ்டெப்பா பின்னாடி எடுத்து வைக்க ஆரம்பிப்பான். அவ்வளவுதான், அந்த மலை உச்சி மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. இவன் விழுந்ததை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வருவாங்க நைனா. வந்து பார்த்தா கீழே தண்ணி தாங்க இருக்கும். அந்த தண்ணியில உயிருக்கு போராடிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சாமியார் வருவாரு. இந்த சாமியார் கிட்ட, தயவு செஞ்சு என்னுடைய காதலனான கல்யாணம் காப்பாத்தி கொடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறோம், சோ நீங்க உண்மையான சாமியாராவே இருந்துட்டு போங்க, எங்களுக்கு உயிர் தான் முக்கியம், நாங்க கிளம்புறோம், காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாமியார் அப்படியே கண்ணை மூடி பிரேயர்லாம் பண்ணிட்டு அவன் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல நைனா பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்க முடியும், ஏன் காப்பாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா நீங்க 4 பேருமே எப்பவோ இறந்துட்டீங்க, இங்க நீங்க இருக்கிறது ஆன்மாதான் அப்படின்னு சொல்ல, என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் இந்த சாமியார் சொல்றாருங்க, இவங்க 4 பேருமே அந்த கார்ல வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் சிந்திட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வளைவுல வளையும் போது தாறுமாறா வண்டி திரும்பி அந்த மலை உச்சி மேல இருந்து கார் பயங்கரமா ரோல் ஆகி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க கைஸ். அதுலயும் குறிப்பா அபர்ணா இருக்காங்க இல்லையா, அந்த கார்ல இருந்து வந்த தீல கருகி இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் அபர்ணாக்கு கருகிற ஸ்மெல் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆன்மா பாத்தீங்கன்னா மேலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. அந்த டைம்ல இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத காட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குதுங்க. அந்த டைம்ல தான் இந்த சாமியார் பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வச்சிருந்திருக்காரு. அந்த வீட்டுல பேயோ பூதமோ இல்ல, சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இவங்களுக்கே பேயா தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ அது எல்லாமே தான் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி இந்த அறிகுறி காமிச்சு கொடுத்திருந்திருக்குது. வினய் வந்து பாறையில் அடிபட்டு இறந்து போனாரு. அதனாலதான் நாய் துரத்தி அவர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போன மாதிரி இருக்கும். கல்யாண் வந்து அந்த பாறை இடுக்குல இருக்கக்கூடிய தண்ணியில விழுந்து இறந்து போயிருந்திருப்பாரு. அதனாலதான் கடைசியா தண்ணியில விழுந்து இறந்து போனாரு. நைனாவும் பாத்தீங்கன்னா பாறையில தலை அடிபட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த ஆடு பாத்தீங்கன்னா நைனா முத்த வச்ச உடனே அது போய் கீழே விழுந்து இறந்து போச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் நைனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நைனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சாமியார் சொல்றாரு, பேய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில நீங்களே பேய் ஆவீங்க அப்படின்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. செத்து போன உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த புண்ணியவதியோட ஆன்மாவும் சுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நைனாவோட வீட்டுக்கே கூட்டு போறாங்க. அப்பதான் தெரிய வருது, நைனாவோடைய போட்டோ வச்சு அந்த 3வது நாள் காரியம் எல்லாம் குடும்பத்தினர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குடும்பத்தினர்களுக்கு நைனா அங்க நிக்கிறதே தெரியலங்க. அந்த 3வது நாள் காரியம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்க மேலோகத்துக்கு போயிருவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா 3வது நாள் ஒவ்வொருத்தங்களா காணாம போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க காரியம் நடக்க இங்க ஒவ்வொருத்தங்களா காணாம போயிருந்திருக்காங்க. கடைசியா நைனாவும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா, உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போறாருங்க. ஆனா அங்க காரியம் நடக்கும்போதும் கூட நைனாக்கு ஒண்ணுமே ஆகல. நைனா பாத்தீங்கன்னா மேலோகத்துக்கு போக கிடையாது. தி எண்டுன்னு படத்தை முடிக்காம நோ எண்டுன்னு போட்டு இந்த படத்துக்கான பார்ட் 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.